வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நல்லவர். உம்முடைய அன்பு மாறாத அன்பு, மிகப்பெரிய அன்பு, ஆழமே கண்டுபிடிக்க முடியாத அன்பு ஆண்டவரே, அளவிட முடியாத அன்பு. ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதில் சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோட பிடிக்கப்பட்ட சரீரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனையோட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா எதிர் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்கிறோம், முறியடிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாக்கி தருவீராக. பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல உம்முடைய வல்லமையான அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வாழ்க்கைகள் மாறட்டும், மனங்கள் ஒளியூட்டப்படட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். சரீரங்களிலே பெரும் சுகம் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனமாற்றம் உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, பிசாசினுடைய பாரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு நீர் அகற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நுகங்கள் முறிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தாவீதினுடைய அந்த எதிரிகளை முறியடிக்கும்படியாக கர்த்தர் எப்படி முறியடித்தார் என்று சொன்னால், தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல அவனுடைய சத்துருக்களை தேவன் முறியடித்தார். அதற்கு தான் அந்த பிராசிம் என்ற இடத்திலே அது நடந்தது. அதற்கு அவன் பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த பிராசிம் என்றால் தடைகளை உடைத்தெறிகிற தேவன் என்று சொல்லி அர்த்தம். துன்பத்தை கண்ட நாட்கள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை நம் தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 43:18-19 ஆகிய வசனங்களிலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்கு அவர் புதிய காரியங்களை, நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் சிறுமைப்படுகிற இடங்களிலே நம் தலையை அவர் உயர்த்துகிறார். நாம் தலைமுறை தலைமுறையாக துதிக்கும்படி அவர் நமக்கு நித்திய மாட்சிமையை தருகிறவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களையும் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏதாவது காரியங்களுக்காய் நீங்கள் காத்திருந்தால் அதில் உள்ள தடைகளை நீக்கி
அந்த காரியத்தை நிச்சயமாகவே சீக்கிரமாய் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, கர்த்தரோ இறங்கி செயல்படுவி. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வி. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வி. நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து. தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பி, தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பி. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பி. நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை
தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே, ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நம்மிடத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுக தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் வாக்கு ஒருபோதும் வீண் போவதே இல்லை. வெள்ளம் போல துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும், நம்மை நேசித்தவர்களே சத்ரு போல மாறி நம்மை எதிர்க்க நேர்ந்தாலும், நாம் உடைந்து போக வேண்டியதில்லை, நாம் நொறுங்கி போகவும் வேண்டியதில்லை. ஏன் என்று சொன்னால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி. யாரும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என் உள்ளம் கரங்களில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். பாதைகள் எல்லாம் அந்தகாரம் போல் காரிருள் சூழ்ந்து கொண்டாலும், நம்முடைய காரியங்கள், நம்முடைய தரிசனங்கள் நிறைவேற தாமதம் ஆனாலும் நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது. நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர். நெடுநாளாய் நீங்கள் காத்திருக்கலாம், தாமதமாகலாம், ஆனால் நீங்கள் விரும்பின காரியத்தை அவர் ஜீவ விருட்சத்தை போல உங்களை வந்தடைய செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். வாக்கு மாறாதவர். இன்னொரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான்,
வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லுவோமா? வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். வாக்கு கொடுத்த தேவன் ஒருபோதும் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் தேவனை வார்த்தைகளினால் வர்ணிக்கவே முடியாது. அவர் வானாதி வானங்களில் மேலானவர். அவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் நம் அருகே இருக்க வேண்டுமானால் அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகாது. அவர் எப்பொழுதும் மாறாதவராய் நம்மில் அன்பு நிறைந்த தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
மகிழ்ச்சியோடு நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய துதிகளை ஏறெடுப்போம். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனாக நம்மை சுமக்கிறார். தந்தையை போல கரம் பிடித்து நடத்துகிறார். தாயை போல நாம் பயப்படுகிறதான நேரத்திலே நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு நண்பனை போல எல்லா நேரமும் உடனிருந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். நம்மை அவர் அனாதையாக விட்டுவிடவில்லை. அவர் நம்மீது அன்பு செலுத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன் மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அந்த அன்பு நேசரை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைபவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைபவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே நான் உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லுவோமா எல்லாரும்? ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே,
மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். ஆரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை இருளெல்லாம் விலக்கினீரே, என் அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, நான் அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பனீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். நான் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன், உயிர்
உள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. ஆமென். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அடிகளை நாம் மறுபடியுமாய் சொல்லுவோம். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஆமென். ஆமென். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மாலே நாங்கள் உயிர் பிழைத்திருக்கிறோம் அப்பா. உம்மாலே நாங்கள் உதவிகளை பெற்றிருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லையே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். நீ தேவாதி தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். யூத ராஜ சிங்கமே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவனாய் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்காகவும் நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜா. நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தண்ணீர்களை உடைத்தெறிகிறது போல எங்களுக்கு வருகிற தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிற தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் தாமதமாகலாம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த தாமதங்களை எல்லாம் நீர் மாற்றி போட்டு துரிதமாய் எங்கள் கரங்களிலே எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிறதா இருக்கட்டும், ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். மீதியான வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம் கரங்களிலே காணிக்கும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் மிதிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என் மேய்ப்பர இருக்கிறதுனால என்னுடைய குறைவுகளெல்லாம் கல்வாரி சிலுவையில் நீர் நிறைவாய் மாற்றியிருக்கிறீர். ஆசீர்வாதம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, நிறைவு என்னுடையது, பரிபூர்ணம் என்னுடையது. இதெல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நீர் எனக்காக கொடுத்திருக்கிறீர். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம்
6, சங்கீதம் 86, தாவீதின் விண்ணப்பம் 1 - 3 வரை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பிரியமானவர்களே, இந்த தாவீதின் விண்ணப்பம் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா, முதல் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அவர் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு உள்ளத்தோடு, எப்பேற்பட்ட ஒரு இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறதாய் இருக்கிறது. ஏன்னா தாவீது இஸ்ரவேலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் தலைமுறையாக ராஜாவாக வரல. அவர் தேவன் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா, கீழ்நிலையில் இருந்த ஒரு மனுஷனை ராஜாவாய் தாவீதை உயர்த்தி வைத்தவர் தேவன். அது தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா தேவனை சொல்றாரு, அவன் ஆடுகளுக்கு பின்னாடி போனான், ஆனால் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் அதை வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தையில். அப்போ தாவீதுக்கு தெரியும், நம்ம ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தோம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ இஸ்ரவேல் முழுக்க நம்ம ராஜாவாக இருக்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் ஆளுகிறோம், அதிகாரம் செலுத்துகிறோம் என்பது எப்படின்னா, அது தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய இரக்கம் இல்லாமல் அது நிச்சயம் முடியாது. இல்லை தாவீது ஏதாவது ஒரு சண்டை போட்டோ, இல்லை தன்னுடைய பணத்தை வைத்தோ, தன்னுடைய யுக்தியை வைத்தோ, தன்னுடைய பக்தியை வைத்தோ இந்த இஸ்ரவேலில் பெரிய ஒரு ராஜாவாக அவர் ஆகவே இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து அந்த கவனில் சுற்றி இந்த கோலியாத்தை அடித்தார். அவருக்கு நல்லா தெரியுது கர்த்தரையும் கூட இருக்கிறார் அப்படின்னு. இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் ஏமாத்திரம் அப்படின்றா. அப்போ என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு துணிச்சல் தாவீது இருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிற அப்படின்னா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். இந்த கர்த்தர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் ரொம்ப கோபம் உள்ளவர், அவர் நியாய தீர்ப்பு செய்கிறவர். ஆமாம், எல்லாம் கரெக்டு. அவர் நியாயாதிபதி, நீதி செய்கிறவர், நியாய தீர்ப்பை செய்கிறவர், கரெக்டு. ஆனால் அவர் நம்ம மீது கோபமாகவே இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை. ஆனால் தாவீதுக்கு நல்லா தெரியும், தேவன் ஒருபோதும் அவர் கோபமாக இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். ஆமாம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறாரு, ஆனால் மனுஷனை நேசிக்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு தேவனை தாவீது ஆராதிக்கிறார் என்பதை அவருக்கு நன்கு அறிகிறார். அப்போ இது நம்ம நல்லா அறியணும் பாருங்க. இந்த வேத பகுதியில் நம்ம தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் நம்ம அறிய வேண்டும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய எண்ணங்கள் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கிறது, முன்னேறணும், ஒரு சில காரியங்கள் நடைபெறணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவங்க மனது சிந்திக்கிற விதத்தை மாற்ற வேண்டும் முதல்ல. ஏன்னா அப்படின்னா, இந்த தேவன் யாராக இருக்கிறார்? அவர் முதல்ல கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், ஆசீர்வதிக்கிறார். இப்பேற்பட்ட எண்ணங்களுடைய நம்ம இருக்க வேண்டும். ஆனால் பிசாசு பல எண்ணங்களை கொடுக்குறான் பாருங்க. நம்முடைய பக்தினால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நம்ம ரெகுலராக சர்ச்சைக்கு போகிறோம், ஜபத்துக்கு போகிறோம், சில கூட்டங்களை அட்டன் பண்ணுறோம், சில காரியங்களை தேவனுக்காக செய்கிறோம், ஆனால் முன்னேற்றம் அடைய மாட்டேங்கிறது. ஏன்னா பிசாசு சில எண்ணங்களை போடுறான், இதனால தான் இங்கே இருக்குமோ, ஒருவேளை இதை செஞ்சதுனால இது உனக்கு கிடைக்கலையோ அப்படின்னு. ஒருவேளை எதிர்காலத்தின் எண்ணத்தை கூட அவன் பயத்தின் மூலியமாக சில காரியத்தை பிசாசு போடுகிறவனா இருக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் தான் நம்முடைய மனதை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மனதை பாதுகாக்கிறது மூலியமாக என்ன நடக்கிறதுனா, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும். நம்முடைய மனதை இந்த வார்த்தையின் மூலியமாக, இந்த தேவன் யார் என்கிறத தியானிக்கிறது மூலியமாக மறுரூபப்படுத்தும் பொழுது வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாம் வருகிறோம். ஏன் அப்படின்னா, இங்கே தாவீது ஒரு மிகப்பெரிய அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அவர் இங்கே சொல்றாரு, உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரேன் ஆண்டவர். நான் எப்படி வரேன்? நான் சிறுமையும் எளிமையுமானவன். இது இங்கிலீஷில் எப்படி வருது அப்படின்னா, போர் அப்படின்னு வருது. போர்னா ஏழை. அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ஏழை. நீ நினைக்கலாம்,
இது எப்படி ஏழையா இருக்க முடியும் அப்படின்னு. இல்ல அங்க அது எதை வெளிப்படுத்துகிறது? தாவீது ஏழை இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. ஏன்னா அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவும் வல்லமையும் உண்டு, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்ப என்ன மாதிரியான தேவனை அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க. ஐஸ்வர்யம் யாருக்கிட்ட வருது, கனம் யாருக்கிட்ட வருது? அவர்கிட்ட இருந்து வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. ஆனா இவர் வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு வராரு பாருங்க. ஒரு ஆண்டவரே நீர் இறங்கும், நீர் கிருபை உள்ளவர், நான் ராஜாவா இருக்கிறதுனால என்னால எல்லாம் செய்ய முடியாது, அவரையே ரட்சிக்க வேண்டும் என்றால் தேவனால தான் முடியும். ஏன்னா சுத்தி தாவீதுக்கு ஏகப்பட்ட பகைஞர்கள், கன்னி வெடிகள், அந்த மாதிரி ஒவ்வொரு பாதையும் கன்னி. தன்னுடைய சொந்த மகனை அப்சலோம் திறத்துறான் தாவீதை கொலை செய்யும்படி. எங்க பார்த்தாலும் சுத்தி தாவீதுக்கு ஒரு நெருக்கடி. ஆனா வேதம் சொல்லுறது, தாவீதோடு தேவன் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ இது எல்லாம் எங்க இருந்து வருகிறது? இந்த வெற்றி எங்க இருந்து வருகிறது? இந்த ரட்சிப்பு எங்க இருந்து வருகிறது அப்படின்னு தாவீதுக்கு நல்லா தெரியும். தாவீது பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா தேவனை பத்தி ஒரு நல்ல ஒரு அறிவு என்னன்னா, அவர் கிருபை, அவர் இரக்கம். ஏன்னா தாவீது ஒரு பாவத்தை செய்யறாரு. என்ன, பச்சைபல் இடத்துல ஒரு விபச்சாரத்தை செய்யறாரு. விபச்சாரத்தை செஞ்சது மட்டுமல்ல, கொலையும் செய்யறாரு. விபச்சாரத்தையும் செய்யறாரு, கொலையும் செய்யறாரு. அப்ப அங்க சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால, உடைய மிகுந்த கிருபைனால நீர் எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும் அப்படின்றாரு. பலியிட்டா கூட அந்த பாவத்திற்கு அதுக்கு போதாது அப்படின்றாரு. நொறுகுண்ட இருதயம். தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா இருதயத்தை பார்க்கிறாரு. நிறைய பேர் வெளிப்புறமா நினைக்கிறாங்க. பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, வெளிப்புறமா இருந்து ஜெபம் பண்றாங்க, நான் அதை செய்யறேன், நான் இந்த நீதியை செய்யறேன் அப்படின்னு. ஆனா ஒரு ஆயக்காரர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மார்ல அடிச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அப்படின்னு இந்த ஜெபம் கேட்கப்படுகிறது பரலோகத்துல. அப்போ தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. அவர் வராரு. எப்படி வராருன்னா, இந்த தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, அவர் ஏராளத்தின் தேவனா இருக்கிறாரு, அவர் கோபமா இல்ல, இப்பேற்பட்ட எண்ணங்களுடையவராய் அவர் இருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட எண்ணங்களுடைய நம்ம இருக்கும் பொழுது நிறைய பேர் பயத்திலே ஜெபிக்காம போயிடுறாங்க. நம்ம ஜெபம் பண்ணா கிடைக்காது, நம்ம கிட்ட அந்த மாதிரி நீதி இல்லையே, நம்ம எங்க இருந்து தேவனுடைய சமூகத்துக்கு போறது, தொடர்ந்து ஜெபம் பண்ணால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தங்களுடைய சொந்த எண்ணங்கள், சொந்த நீதி, தங்களுடைய சூழ்நிலையில் அவர்கள் பார்க்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், பேதுரு கடல் மேல் நடக்கிறாரு. எப்படி நடக்கிறாருன்னா, ஆண்டவரை பார்க்கிறாரு. அவர் எப்பேற்பட்டவரா இருக்கிறாருன்னு பார்க்கிறாரு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் கடல் மீது நடந்து வருகிறார். அதே போல சூழ்நிலைகள், காற்றடிக்கிறது, அலைகள் மோசமா இருக்கிறதுனால அங்கிருந்து பார்வை எடுக்கிறார். அங்கிருந்து பார்வை எடுத்து தன்னுடைய சூழ்நிலையின் மீது வைக்கிறாரு. சூழ்நிலை மீது வைக்கும் பொழுது அவர் அங்க மூழ்கி போக ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்றாரு, ஆண்டவரே நான் ரட்சியும் அப்படின்றாரு. உடனே இயேசு கையை பிடிச்சி தூக்குறாரு. இப்போ என்ன நம்ம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலை அல்ல, நம்முடைய சுய நீதி அல்ல, இதையெல்லாம் நம்ம பார்த்தா தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்கே வந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, போனால் எப்படி கிடைக்கும், நம்ம வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, நான் அதை செஞ்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு குற்ற உணவு நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல தேவனை பாருங்க, கல்வாரி சிலுவையை பாருங்க, இயேசுவை பாருங்க, அவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு தியானிக்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமானதா இருக்கும். ஏன்னா அவரை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது நம்மளால் அல்ல, இந்த ஜீவன் அவர் கொடுத்தது, எல்லாவற்றையும் அவர் உண்டாக்குனது, எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் அவர் கொடுக்க முடியும். எப்போ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது. இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறாரு, இவர் சொல்றாரு சிறுமையும் எளிமையுமானவன் அப்படின்னு. இவர் கீழே ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர் சொல்றாரு, ஆண்டவரே மூது வேலைக்காரன் நான் அப்படின்றாரு. இப்ப தாவீதினுடைய இருதயம் தேவனை பத்தி எப்படி ஒரு கொந்தளிக்கிறதா இருக்கிறது, தேவன் மீது எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் உடையதா இருக்கிறது பாத்தீங்கன்னா. அவர் எந்த ஒரு அகந்தையும் இல்லை. அவர் ராஜாவா இருக்கிறதுனால என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லல. ஏன்னா ஒரு மரம் வெட்டுற வேலைக்கு 80,000 பேரை வைக்கிறாங்க. எவ்வளோ பேர் வேலைக்கார பாருங்க. அந்த 80,000 பேரை கண்காணிக்கிறதுக்கு 3,000 பேர், 3,500 பேர் வைக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பேர் ராஜா கீழே வேலை செய்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்முது வேலைக்காரன், நான் உம்முது சர்வன்ட் அப்படின்றார். அப்போ இப்பேற்பட்ட எண்ணங்கள், இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை
சூழ்நிலையை பார்க்காதீங்க, சுய நீதியை பார்க்காதீங்க, சுய கிரியை பார்க்காதீங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, இப்பேற்பட்ட எண்ணங்கள் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். என்னன்னா இந்த நேரத்துல நம்ம தேவனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கிருபையா இருக்கிறது ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி அதை மன்னிக்க முடியும். கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது அங்க பாடுபட்டு இருக்கிறார் அவர். நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில நேரங்களில் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே டஃப் சுச்சுவேஷனாக இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது பிசாசு இன்னுமே நமக்கு பயத்தை சேர்த்து கொடுக்குறான். அவ்வளோதான், எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லை இவர்கிட்ட பார்க்கும் பொழுது, இவரை பார்க்கும் பொழுது இவர் சிருஷ்டிகரா இருக்கிறாரு. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா இவரை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இப்பேற்பட்ட எண்ணங்களுடையவர்கள் நாம் இருக்க வேண்டும். எப்படின்னா, நான் இல்லை, அவர் தான் எல்லாம். அவருடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் ஆசீர்வதித்தின் தேவனா இருக்கிறார். இதெல்லாம் நாம் தியானிக்க ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துடும். நம்முடைய சுய கிரியை சூழ்நிலை பார்க்க மட்டும் இயேசு மட்டும் நம்ம பார்க்க வேண்டும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறீர், என் கைகளை பிடித்து என்னை நடக்க பழக்குவிக்கிறீர். நன்றி ஆண்டவரே. என் காலை இடரலுக்கு தப்புவிக்கிறீர், அடிகளை உறுதிப்படுத்துகிறீர். என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிறீர். நெருக்கத்தில் இருந்த என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தீர். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவித்தீர். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் அளிக்கிறீர். என் கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறீர். என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். என் விளக்கை ஏற்றுகிறீர். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். என் தலையை உயர பண்ணுகிறீர். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர். நீதிமானாகிய என்னை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டீர். நீதிமானாகிய என்னை பனையை போல செழிப்பாக்கி கேதுருவை போல வளரச் செய்கிறீர். உத்தமமாய் நான் நடக்கும் பொழுது எனக்கு எல்லா நன்மைகளையும் பெருக பண்ணுகிறீர். ஆமேன். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குதத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.